நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேமுக்கு பின்னாடி வந்து இனிஷியல் இருக்குது. அந்த இனிஷியலை வந்து நம்ம எப்படி பிரித்து எடுக்கணும், அதாவது ஃப்ரெண்டில் இந்த நேமுக்கு முன்னாடி நம்ம எப்படி இனிஷியலை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு சார் வந்து டவுட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த நேம் ஃபுல்லாக நான் டைப் பண்ணி பின்னாடி இனிஷியலை தெரியாமல் கொண்டு வந்துட்டேன், இது எப்படி ஃப்ரெண்டில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், 2 வகையான மெத்தடில் செய்யலாம். நீங்கள் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லோரும் என்னச்சுங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி நேம் வந்து இதில் ஒரு நிறைய நேம் வந்து இதில் நான் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 58 நேம் வந்து என்னது 58 பேர் இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக குயிக்காகவும் வேலை முடிச்சிடலாம். இந்த நேமுக்கு பின்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த நேம் இருக்கு இல்லையா, அபினேஷ் அப்படிங்கிறது, அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து இந்த டி கடைசியில் இனிஷியல் இருக்குது பாருங்கள், அந்த இனிஷியலையும் நம்ம என்ன செய்யணும், தனியாக பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம கன்கார்டினேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை வச்சு எப்படி இந்த 2 இனிஷியலையும் இந்த நேமையும் எப்படி சேர்த்து ஃப்ரெண்டில் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்ப்போம். அது ஒரு மெத்தடு. இன்னொன்று லெஃப்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் ரைட் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த 2 மெத்தடையும் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப குயிக்கான முறையில் இதை நினைச்சிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு நேமுக்கு பண்ணிட்டாலே போதும், எல்லா நேமுக்கும் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த கோபால் இருக்குது பாருங்கள், இதில் வந்து 2 இனிஷியல் இருக்குது. இந்த 2 இனிஷியலுமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது மாதிரி இந்த கோபால் அப்படிங்கிற நேமும் நினைஞ்சிரும், தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இது எப்படி அப்படிங்கிறத நான் அதில் சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சீக்வல்ட்டு இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி நேம் கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் என்ன நேம் கேட்டிங்கன்னா, அந்த வித்தவுட் இனிஷியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த நேம் இனிஷியல் இல்லாமல் நேம் மட்டும் எப்படி வருது அப்படின்னு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணும்போது சீக்வல்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகும். லெஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ணுங்கள். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து எக்ஸல் வந்து 2007 வெர்ஷனில் தான் நான் இப்போ ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். எல்லா வெர்ஷன்லையும் ஒர்க் ஆகும், இது வந்து நான் ஒர்க் பண்ணுறது 2007. இப்போ இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷனில் சீக்வல்ட்டு லெஃப்ட் அடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த அபினேஷ் டி இருக்கு இல்லையா, அந்த செல் வேல்யூவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இது வந்து பி, அதுக்கப்புறம் இது 2, அதாவது B2 அப்படிங்கிற அந்த செல்லோடைய அட்ரஸ் வந்து இங்கே கிரியேட் ஆயிரும். இப்போ நீங்கள் கமா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு டாட் வைங்க. திரும்ப டபுள் கொட்டேஷனை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். கமா கொடுத்துட்டு திரும்பியும் நீங்கள் நினச்சிங்க அந்த அபினேஷ் டி அப்படிங்கிற செல் வேல்யூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு மைனஸ் கொடுத்துக்கோங்க. மைனஸ் வந்து 1 அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அபினேஷுங்கிறத மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இது. அந்த ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு தட்டுங்க. இப்போ அபினேஷுங்கிறது மட்டும் வந்துடும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இப்போ என்னஞ்சிட்டு அபினேஷ் மட்டும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வச்சுட்டு நீங்கள் என்னச்சிங்க இதில் ப்ளஸ் சிம்பிள் காமிக்க பாருங்கள். நான் அதில் வந்து லேசாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதில் ப்ளஸ் சிம்பிள் காமிக்கா, இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதில் வச்சுக்கிட்டு கரெக்டாக டபுள் கிளிக் பண்ணணும். அப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நேமுமே, நான் இப்போ வந்து மொத்தம் 58 சொன்னேன் இல்லையா, 59 அவ்வளோ பேருக்குமே உங்களுக்கு நேம் வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். ரொம்ப குயிக்காக ஈஸியான மெத்தடில் வந்துடும். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக என்ன செய்யும் இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம இனிஷியலை தனியாக என்ன செய்யணும், கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். நான் அதில் வந்து ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபார்மாக நான் சொல்லி காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா இதில், அதே மாதிரி இப்போ வந்து பாருங்கள், லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ரைட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா சீக்வல்ட்டு ரைட்டு, எதுக்காகனா அந்த இனிஷியல் ரைட்டில் தானே இருக்குது இல்லையா, அதை நம்ம பிரித்து கொண்டு வரதுக்காண்டி. நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அதே மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் செல்லோடைய அந்த வேல்யூ, இப்போ வந்து இந்த வேல்யூ B2 அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃபைண்டு கொடுத்தீங்க. இதில் வந்து லென்த் அப்படிங்கிறத கொடுக்கணும். லென்த்து கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு திரும்பி அந்த B2 அப்படிங்கிற அந்த செல்லோடைய அட்ரஸை கொடுங்க. திரும்ப நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து மைனஸ் ஃபைண்டு கொடுத்துட்டு திரும்ப ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு டாட்டு, திரும்பியும் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப என்ன பண்ணணும்னா கமா அந்த B2 செல்லோடைய அட்ரஸ். இதில் வந்து நம்ம டபுள் ப்ராக்கெட் கொடுத்து இந்த இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிளாக் கலரில் காமிக்கும். அதோட இந்த ஃபார்முலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ட்ரு தட்டினோடனே என்ன ஆகும்னா, அந்த இனிஷியல் டி இருக்கு இல்லையா, டி மட்டும் கரெக்டாக கிளிக் ஆகும். பாருங்கள், அந்த டி மட்டும் கரெக்டாக என்ன செஞ்சிடும், இதில் வந்துடும். ஒரு என்ட்ரு தட்டுறேன், கரெக்டாக டி வந்துட்டா, அதை இனிஷியல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க,
ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வர அந்த வந்துடும். இங்கே பாருங்கள், கோபால் 2 இனிஷியல் இருந்துச்சு. கோபாலுக்கு வந்து 2 இனிஷியல் இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த 2 இனிஷியலும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வந்துட்டு, இதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து நம்ம நேம் தனியாகவும் இனிஷியல் தனியாகவும் நம்ம என்னஞ்சிட்டோம், ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டோம். திரும்ப இதை எப்படி ஃப்ரெண்டில் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இதில் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஃப்ரெண்ட் இனிஷியல் பை யூஸிங் த கன்கார்டினேட். கன்கார்டினேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி இந்த இனிஷியலை வந்து ஃப்ரெண்டில் கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன்றும் இல்லை, சீக்வல் கொடுத்துட்டு CON அப்படின்னு அடித்தாலே இங்கே கன்கார்டினேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகிரும். திரும்ப நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வரணும் அப்படின்னா, இனிஷியல் தான் உங்களுக்கு வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இனிஷியல், இந்த இனிஷியலை கிளிக் பண்ணுங்கள். இனிஷியலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு கமா. இப்போ வந்து இனிஷியலுக்கு அடுத்தால என்ன வரணும், உங்களுக்கு ஒரு புள்ளி வரணும் இல்லையா, டாட் வரணும் இல்லையா, அதனால் டபுள் கொட்டேஷன், ஒரு டாட்டு, திரும்ப டபுள் கொட்டேஷன், க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு கமா. இப்போ வந்து நம்ம இனிஷியலுக்குள்ள அட்ரஸை வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். அந்த புள்ளி வரதுக்கு நம்மளே ஒரு புள்ளி வச்சு டாட் வச்சு டபுள் கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். திரும்ப என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேம் வரணும் இல்லையா, அதனால் அந்த நேமை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த அட்ரஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. C2 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், என்ட்ரு தட்டுங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து நினைஞ்சிடும் அழகாக அந்த அபினேஷ் அப்படிங்கிற நேமுக்கு முன்னாடி இனிஷியல் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. திரும்ப அதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அந்த ப்ளஸ் சிம்பிளை வச்சு என்ன செய்யுங்க, டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த பாருங்கள், அந்த டபுள் இனிஷியலையும் கரெக்டாக கொண்டு வந்து அதில் டாட்டையும் கொண்டு வந்துட்டு கோபால் அப்படிங்கிற எத்தனை இனிஷியல்னாலும் கரெக்டாக நினைஞ்சிடும், கொண்டு வந்துடும். இதை வந்து பாருங்கள், கீழே வர நான் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வரேன். இப்படி 59 பேருக்கும் நமக்கு என்னஞ்சிருது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இதை அழகாக கொண்டு வந்துடுது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒரு செல் கிரியேட் பண்ணியிருக்கேன், இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஃப்ரெண்ட் இனிஷியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதான் இனிஷியல் எப்படி கொண்டு வரது, கன்கார்டினேட் இல்லாமல் இந்த நேம் 2 ஃபார்முலாவையும் கனெக்ட் பண்ணி எப்படி கொண்டு வரது ஒரே டைமில் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து நம்ம நேம் சாதாரணமாக டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் அந்த அபினேஷ் அப்படிங்கிற நேம் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அதே மாதிரி அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டியில் ரைட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். இந்த செல்லோடைய அந்த நம்ம ஃபார்மை எப்படி பார்க்குறதுனா, நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் கீ F2ன்னு இருக்கும் உங்களுக்கு டாப்பில் கீபோர்டில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னஞ்சிரும், இந்த மாதிரி அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ்கேப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். இப்போ இந்த 2 ஃபார்முலாவையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எந்த ஃபார்முலாவில் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. 2 ஃபார்முலையும் நம்ம சேர்த்து டைப் பண்ணோடனே நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா, அந்த இனிஷியல் வந்து ஃப்ரெண்டில் வந்துடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இனிஷியல் தானே ஃப்ரெண்டில் வரணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணியே வச்சு நினச்சிறேன், உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத கரெக்டாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இந்த இதில் பாருங்கள், சீக்வல்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இனிஷியல் வரணும் இல்லையா, அதனால் ரைட் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செல்லோடைய வேல்யூ வந்து B2 ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதில் வந்து B2 கமா கொடுத்துட்டு லென்த்து கொடுத்துக்கோங்க. லென்த்து கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி திரும்பி அந்த B2 அந்த செல்லோடைய வேல்யூ தான் B2, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப மைனஸ் ஃபைண்டு. திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைண்டு கொடுத்துட்டு நான் ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி டபுள் கொட்டேஷன் கிளிக் பண்ணணும். திரும்ப ஒரு டாட்டு, டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுங்கள். திரும்ப வந்து கமா கொடுத்துட்டு அந்த B2 செல்லுடைய வேல்யூ. இப்போ நீங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாவுடைய ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுடைய ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடுது. அதாவது இனிஷியலுக்கான ஃபார்முலா. திரும்ப இந்த ஃபார்முலா கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த நம்பர்ஸில் இருக்குது பாருங்கள் ஆண்ட் சிம்பிள், இதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டாட்டு, திரும்ப டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஆண்டை கொடுக்கணும். திரும்ப கொடுத்துட்டு ஃபைண்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதான் லெஃப்ட் ஃபங்க்ஷன். திரும்ப அந்த லெஃப்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செல்லோடைய அந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேமோடைய அட்ரஸ் வந்து B2 கமா ஃபைண்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப வந்து ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். டபுள் கொட்டேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டாட்டு, திரும்ப டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமா கொடுத்துட்டு செல்லோடைய வேல்யூ B2 ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் திரும்ப வந்து 1 அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். அதில் வந்திருக்கு இல்லையா, அந்த ப்ராக்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம யாருக்குமே இனிஷியலுக்காண்டி நம்ம க்ரியேட் பண்ணது. இந்த லெஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த நேமை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன்.
இந்த 2 ஃபார்முலாவே நம்ம இணைக்கிறதுக்கு தான் இந்த ஆண்டு டபுள் கொட்டேஷன் ஒரு டாட்டு இந்த ஆண்டு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஒரு என்ட்ரு தட்டி காமிக்கிறேன், உங்களுக்கு கரெக்டாக அந்த நேம் ஸ்ப்ளிட் பண்ணி இனிஷியல் வந்து ஃப்ரண்டில் வந்துடும். கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு வந்து இனிஷியல் ஃப்ரண்டில் வந்துட்டா இந்த கன்கார்டினேட் யூஸ் பண்ணாமலேயும் இந்த ஃபார்முலா 2 ஃபார்முலா நம்ம கனெக்ட் பண்ணி கூட செஞ்சிடலாம், அழகாக செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பாருங்கள் கீழே உங்களுக்கு அழகாக நினைஞ்சிரும். இதில் எல்லா நேம் 59 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நமக்கு நேம் வந்து இனிஷியல் வந்து ஃப்ரண்டில் வந்துடும். இதில் வந்து நீங்கள் அந்த கோபால் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நினைஞ்சிட்டு கரெக்டாக வந்துட்டு ஓகேங்களா. இப்படி நம்ம நினச்சலாம் இதை வந்து ஒர்க்கை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளிஃபையாக பண்ணி ஈஸியாக நம்ம முடிக்கலாம் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில். நேம் பின்னாடி டைப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற வந்து ப்ராப்ளமே இல்லை. எப்படி டைப் பண்ணாலும் நம்ம நினைச்சிடலாம், அழகாக இதில் வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வீடியோவில் இந்த நேம்லாம் வந்து எப்படி கேப்லெட்டரில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத வந்து நம்ம நினச்சிவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் எனக்காண்டி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி அந்த பெல் சிம்பிள் ஐக்கானையும் நினச்சிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.